கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. ஒவ்வொரு காலைதோறும் தேவன் புதிய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் நம்மை முடிசூட்டுகிற தேவனாக இருக்கின்றார். The Lord is blessing with new grace and mercy every morning. அந்த கிருபைகளை பெறும் பொழுதெல்லாம் அவருக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டியவர்களாக. And whenever we are the recipients of that grace, we should always praise, worship and be with a heart of thanksgiving. கடைசியாக பாடப்பட்ட பாடலில் வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, the sky will praise the resurrected Lord. ஈடற்ற அழகில் மேன்மையுள்ளவர் என்று சொல்லி நாம் பாடினோம். The Lord is the beauty of the beauties and there is no one who can compensate him with the beauty. கர்த்தரை நாம் துதிப்பதற்கு, அவரை நாம் போற்றுவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. There are two main reasons of why we praise God and why we worship him. ஒன்று, அவருடைய சிலுவையை பார்க்கும் பொழுது நாம் அவரை துதிப்போம். The first thing, when we gaze at the cross of Calvary, we praise him. இரண்டாவது, அவருடைய மகிமையை பார்க்கும் பொழுது நாம் அவரை துதிப்போம். And secondly, when we see the glory of God, we praise him. இந்த இரண்டையும் பார்த்த ஒரு நபரை நாம் சிந்தித்து நாம் வேகமாக நாம் தியானிக்கலாம். And we are going to see a character from the scripture who has done this worship from the Bible, and then we can proceed further. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம். Let us turn to the book of Revelation chapter 1. 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்கலாம். Chapter 1 from verses 12 to 17 we can read from the book of Revelation chapter 1. ஒன்றாம் அதிகாரம் 12 முதல் 17 வரை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Everyone can read this together. Revelation chapter 1 from verses 12 to 17. Yeah, go. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கொப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. 17ஆவது வசனம், நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். போதும். வாசித்த இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே இருந்து கண்ட காட்சியை இங்கே நாம் பார்க்கிறோம். This is a portion what we read is that this apostle John is having a revelation when he was staying in the island of Patmos. அவருடைய சரீரம் முழுவதும் வெந்து போன ஒரு நிலைமையிலே அங்கே மரிப்பார் என்ற ஒரு யோசனையோடு போடப்பட்ட ஒரு இடம் தான் இந்த பத்மு தீவாக இருக்கிறது. This place is where apostle Paul was laid thinking that he would be dead because his whole body was burnt. அப்பேற்பட்ட ஒரு கொடுமையான நிலைமையிலே தான் இந்த காட்சியை யோவான் காண்கின்றார். In such a wretched condition is what this apostle John is having a revelation. 13ஆம் வசனத்திலே உங்களுடைய கவனத்தை திருப்ப நான் விரும்புகிறேன். I would like to turn your focus to verse 13. அவர் ஒரு சத்தத்தை கேட்கிறார். He is hearing a voice. அந்த சத்தம் என்னவென்று பார்க்க அவர் திரும்பின பொழுது, when he turned to know what or to hear what was the voice, அங்கே ஒரு வார்த்தை வாசிக்கின்றோம். we are able to read a verse over there. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். A man who is equal to that of a son of man or son of God is what I saw. அவர் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு நிலையிலே இருக்கின்றார். In front of his eyes the Lord is revealing in certain manner. மகிமைப்படுத்தப்பட்ட கர்த்தராக அங்கே காணப்படுகின்றார். The Lord is revealing himself in the glorious body. அவருடைய மகிமையிலே, அவருடைய பூரண அழகிலே காணப்படக்கூடிய ஒரு காட்சியை யோவான் முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். Face to face John is able to see the Lord appearing in the beauty of the beauties. அவருடைய சிரசு அழகாக இருக்கின்றது. His head is very beautiful.
beautiful. அவருடைய கண்கள் அழகாக இருக்கிறது. The eyes are beautiful. அவருடைய மார்பு அழகாக இருக்கிறது. His breast is beautiful. அவருடைய பாதங்கள் அழகாக இருக்கிறது. His feet is also beautiful. அவருடைய பூரண அழகிலே பூரண மகிமையிலே யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு The கொண்டிருக்கின்றார். perfection of his beauty and the perfection of his glory, John is seeing face to face the Lord. அவருடைய கண்களிலே நேரடியாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தரை பார்க்கும் பொழுது When he is able to see God face to face with his own eyes, அவருடைய மனதிலே இன்னொரு கர்த்தருடைய முகம் அங்கே நினைவுக்கு வருகின்றது. in his mind there is another face of God that is appearing to him. என்னது? Who is that? அதுதான் இங்கே That is வாசிக்கின்றோம். what we read in this chapter. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டே. The Son of Man, a man who is equal to that of a Son of Man is what I saw in that revelation. அந்த பத்மு தீவிலே மகிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது In the island of Patmos, when I was seeing God in a glorified manner, அந்த நாளிலிருந்து ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷகுமாரனை கண்ட அந்த காட்சி யோவானுடைய மனதிலே வருகின்றது. 50 years before the picture what he saw, the Lord Jesus Christ is the Son of Man, that kind of a picture he is seeing now. எப்பொழுது பார்த்தார்? When did he see? சிலுவையின் அருகே. When he was hanging on the cross. மனுஷகுமாரன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை யோவான் கண்டது அவருடைய மனதிலே When தோன்றுகின்றது. John saw Lord Jesus Christ hanging on the cross of Calvary, that picture he is able to visualize now. அவருக்கு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் இப்பொழுது பார்த்து Now I கொண்டிருக்கிறேன். am seeing a person who is equal to the Son of Man. ஆனால் அப்பொழுது பார்த்ததை விட இப்பொழுது மகிமையிலே இருக்கின்றார். And now I am seeing in a glorious form. ஆனால் மனுஷகுமாரனாய் நான் பார்த்த பொழுது But when I saw the Son of Man on the cross, இப்படி அல்ல, not like this, இப்படி அல்ல, not like this. அந்த காட்சி வேறே. That picture was something different. அவருடைய தலையிலே முட்கிரீடம் இருந்தது. And there was a thorn placed on his head. அவருடைய முகம் விகார ரூபமாய் இருந்தது. And his face was marred. அவருடைய சரீரம் முழுவதும் பிட்கப்பட்ட ஒரு நிலைமையிலே The இருந்தது. whole body was torn. பிரம்புனாலே அடித்தார்கள், And they smote him. சாட்டியாலே கிழித்தார்கள். And they tore his body with the whip. அடித்து அவருடைய சதையெல்லாம் வெளியே வந்து அலங்கோலமான ஒரு காட்சியாக சிலுவையிலே காணப்பட்டு We see the கொண்டிருந்தார். flesh all coming out of his body, and he is hanging beyond recognition or identification. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு He is காட்சி. hanging with all his hands, both his hands and legs nailed on the cross. அவருடைய சிலுவையின் காட்சியை ஒரு முறை பாருங்கள். You can think about the scene on the cross of Calvary. அவருடைய வலது இடது புறத்திலே தொங்கப்பட்டிருக்கக்கூடிய கள்ளர்கள் இருவர் இருந்தார்கள். There were two malefactors who were hanging on either side of the cross. அவருடைய தலையிலே முட்கிரீடம் இல்லை. And there was no thorn on their head. அவர்களுடைய முதுகிலே காயங்கள் இல்லை. And there was no wounds on their back. அவருடைய கைகளிலே கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட்டு தொங்கப்பட்டிருக்கிறார்கள். The அவ்வளவுதான். malefactors were hanging in such a way that their hands and legs were just nailed. ஒருவேளை அவர்கள் நினைத்தால் அவருடைய தலையை சாய்த்துக் கொள்ளலாம். And if at all they want, they can rest their head on the cross. அவர்கள் நினைத்தால் தங்களுடைய முதுகை சாய்த்துக் கொள்ளலாம். And if they want, they can rest their back to the cross. ஆனால் But கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் Lord Jesus Christ, அவருடைய தலையை சாய்க்க முடியாது. he could not rest his head. ஒருவேளை அவருடைய தலையை அப்படியே சாய்க்கலாம்னு சொல்லி பின்னாடி அப்படியே சாய்ச்சாரு. When he tries to lay his head to the rest, முட்கிரீடம் குத்தும். the thorn will pierce his head. ஒருவேளை முதுக சாய்க்கலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா When he is thinking that he can rest his back, அவருடைய காயங்கள் இந்த சிலுவையிலே படும் பொழுது உண்டாகிற வேதனை, the wounds at the back of Lord Jesus Christ will really hurt him. ஒருவேளை முதுகு பட்டு அந்த காயத்தின் வழியில ஒருவேளை முன்னாடி வராரு அப்படின்னு சொன்னா, And because of the pain that he had, if he is trying to come forward, தாங்கொன்னா வேதனை, and he is suffering with no limits. தாங்கொன்னா வேதனை. We cannot explain the suffering. ஏன் அவர் தொங்கினாரு? Why did he? What's the reason that he was hanging? உங்களுக்காக எனக்காக. The reason he was hanging on the cross is because of you and me. யோவான் அந்த காட்சியை நினைவு கூறுகிறார். John is remembering that scene. அந்த காட்சியை நினைவு கூறுகிறார். He remembers that picture. அவர் சிலுவையின் அருகிலே நின்று அந்த காட்சியை கண்டார். He is the person who was standing near the cross and visualizing that. அவருடைய வேதனையை நெருக்கமாய் கண்ட ஒரு சீஷன். He is a disciple who was very close and watching all the sufferings of Lord Jesus on the cross. அந்த சிலுவையிலே கதறுகிற காட்சியை யோவான் கிட்ட
நின்று அவருடைய காதார கேட்டார். John was able to hear with his own ears the cry of Lord Jesus Christ out of அவருடைய pain. வேதனையை கண்டார், கேட்டார், தொட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். He is saying that he was able to feel, he was able to touch and see and feel and experience the pain. இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே கர்த்தரை பார்க்கும் பொழுது, when he is now seeing Lord Jesus Christ in a glorious form, அந்த கர்த்தரை நினைவு கூறுகின்றார். he is able to remember Lord Jesus Christ on the cross. ஆனால் இப்பொழுது now பூரண அழகுள்ளவராக இருக்கிறார். now he is full of beauty. ஒருபுறம் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கர்த்தரை கண்ட யோவான், and at one side John is remembering the scene of Lord Jesus Christ hanging on the cross. ஒருபுறத்திலே மகிமையில் உயர்த்தப்பட்ட கர்த்தர், and on other side we see he is visualizing Lord in a glorified form. இதை இரண்டையும் கண்ட யோவான், John who has seen this both. 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். in verse 17 we see, நான் அவரை கண்டபோது when I saw, செத்தவனை போல விழுந்தேன். I became like a dead man. எவ்வளவு ஒரு பூரணமான ஒரு ஆராதனை. What a completion of the beauty. What is the completion of this worship? நாம் அவருடைய பாதத்திலே செத்தவனை போல விழுகிறோமா? Are we prostrating before him like a dead man? நாம் அவருடைய சிலுவையை கண்டோம் என்றால், and if you are able to see the cross, நாம் அவருடைய பாதத்திலே செத்தவனை போல I am விழுவோம். sure we will be prostrating before him like a dead man. அவருடைய மகிமையை காண்போம் என்று சொன்னார். if we are able to see his glorified, அவருடைய பாதத்திலே செத்தவனை போல விழுவோம். when we see that the Lord Jesus Christ is glorified, we would also fall like a dead man. இதை விட மேலான ஆராதனை வேறொன்று இருக்க முடியாது. There could be no other worship other than this. அடுத்த சில நேரம் அவருடைய பாதத்திலே செத்தவர்களை போல நாம் விழுவோம். and in our next few minutes before us, let us also prostrate and fall like a dead man. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரால் ஏவப்படுகிற சகோதரர்கள் ஒரு சிலர் எழுந்து கர்த்தரை நாம் the ஸ்தோத்திரிக்கிறோம். brothers who are led by the Holy Spirit may stand up in their respective places and worship the Lord.